வெட்டு 1 துண்டு 2 பயங்கரமா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப தெளிவாக க்ளீனாக எடுத்திருக்காங்க. லைக் எவ்ரி ஒன் வில் என்ஜாய். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி ப்ரோ. எல்லாம் மாஸ் தானே, செம்மையா இருந்துச்சுண்ணா. எதுவுமே மைனஸ் இல்லை, எல்லாம் ஃபுல்ஃபில்ண்ணா. நல்லா இருக்கு. யூஸ்வலாக அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும். நமக்கெல்லாம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக தெரியும், ஒரு சிங்கராக தெரியும். பட் இதில் வந்து அந்த ஹீரோவாக நீங்கள் எடுத்து இந்த 3வது படம் அவர் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. சூஸ் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு அவ்வளோ. எனக்கு விஜயோட இப்போ தமிழை தான் பிடிக்கும் ரொம்ப. ரேப் அப்படியே பாடுவான். காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, என் காதல ஒன்று வாழ்க்கையை செதுக்கிரும் ஓருளி, நீ இன்று இல்லை என்ற வாழ்க்கையில் இல்லையடி வழி, பொறுக்க முடியவில்லை இது காதல் தந்தி வழி. பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அல்லவா, சிறு கண்ணீர் துள்ளி எந்த கண்ணின் ஓரம், காதலித்த கல்லஞ்சுக்குள் தோல்வியில் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நம்ம மிங்கி மீன்கள் தான், மீனித்து காதல் என்ற கடலில் போய் சேரலாம், செரு உன்மாதம் என்று வாடையில் நம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். செம்மையா இருக்குதுங்க படம். அதாவது கொரோனா 2020 வந்துச்சு, அதை கண்டுபிடிச்சது சைனாக்காரன் தான்ன்றது உலகத்துக்கே தெரியும். 3வது உலகப் போர், கடைசி உலகப் போர்னு ஒன்று வந்து இந்தியாவில் அவன் காலை வச்சான்னா என்ன நடக்கும்ன்றத இந்த படத்தில் தெளிவாக காட்டாரு. எதுலையுமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் காமெடி ரொமான்டிக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ ஒரு மாதிரி நின்றுட்டே தான் இருந்தோம். நாங்கள் ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே போரே அடிக்கலை, அந்த மாதிரி இருந்துச்சு படம். ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படி பார்க்கறத விட படமாக பாருங்க, சரிங்களா? அதை விட ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து மாசா பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து எந்த இடத்துலையும் வந்து குறை சொல்கிற மாதிரியோ இல்லை வந்து எது சொல்ல மாதிரியோ அப்படி இல்லை. ஸோ நல்லா இருக்கு, போய் பாருங்க. 3 ரோல்ல ஹிப்ஹாப் எது பெஸ்டா பண்ணிருக்காரு? 3மே பெஸ்ட் தான். 3மே பெஸ்ட். படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. சிறப்பான சம்பவம். சிங்கம், புலி, முனிஷ்காந்த் அவங்கெல்லாம் வந்து ஒரு போலீஸாக வராங்க. ஸோ அது என்னவோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குது. யாரும் அதிகமாக இல்லை, கம்மியாக இல்லை, ஓவர் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த கதையோடையே அவங்க வந்து பிரயாணம் பண்ணுறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு போர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கான்செப்ட் என்னன்னா, அவர் ஹீரோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. அதுதான் விஷயங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருக்காரு. இது ஹிப்ஹாப் ஆதி படமானு பிரமிக்கிற அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, டைரக்ஷன் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாரு. மைனஸ் அப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகும். அதுவே ஒரு சினிமா அப்படின்ற ஹிப்ஹாப் தமிழா கிட்ட நம்ம மியூசியம் ஒர்க்கில் பார்த்துருப்போம். அது அவர் தான் டைரக்ஷன். அதில் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக டைரக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஒரு 10-20 படம் எடுத்துகிட்டு பக்காவாக இருந்துச்சு படம். நிஜமாக சொல்ல போனால் விஎஃப்எக்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. ஒரு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணுற படம் விஎஃப்எக்ஸே நிறைய நம்ம குறை சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ. ஆனால் படம் சரியாக எடுத்துருந்தாங்க படத்தை. முனிஷ்காந்த் சாருக்கும் சிங்கம் சாருக்கும் சூப்பராக இருக்கு. நாங்கள் அந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்கள வந்து காமெடி ஜோனில் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு சீனில் வந்து இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் செம்ம சூப்பராக இருக்கு. இது ஓகே, சூப்பராக இருக்கு. ஆஸ் யூஷுவல். ரேட்டிங் எவ்வளவு தெரியுங்க அவுட் ஆஃப் 5 படத்துக்கு? 4.5. எல்லாருமே வந்துட்டு ஈக்குவல் இது கொடுத்துருக்காங்க. யார் மேலே யாரும் கீழே அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. அது பெருசாக இல்லை இந்த மூவியில், பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இருந்தாலுமே அது வந்துட்டு லைக் டக்குன்னு அது எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அது வந்துட்டு என்னடா இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. 10க்கு 20 கொடுக்கலாங்க, 100 கொடுக்கலாம். எந்த ஒரு படமா இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகாது. இது ஒரு சின்ன இடத்துல இல்ல ஃபுல்ஃபில்லா இருக்கு. இதுல ஃபுல்ஃபில்லா லைக் பசங்க, குட்டி பசங்கள்ல இருந்து ஏஜ் பீப்புள் வரைக்கும் பார்க்கலாம். பார்க்கணும், நல்லா இருக்கு. காதல் காட்சிகள் பெட்டரா இருந்திருக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல நல்லா இருக்கு. அநேகா போஷன் ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. யா குட். பயங்கரமா அரசியல் பேசிருக்காங்க. பயங்கரமாலாம் ஒன்றும் பேசல. லைக் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பேசியிருக்காங்க. அது அநேகாவோட போஷன் கம்மியா இருக்குன்னு அப்படி இல்லை. லைக் இந்த மூவிக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். 10 out of 10. 10க்கு 10. அவங்கள வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சீரியஸான ஒரு ரோல்ல இருப்பாங்க சொல்லிட்டு. பட் ஆஸ் அ ஃப்ரேமா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தெரிக்க விட்டுருக்காங்க. நட்டி சார்லாம் லெஜெண்டுங்க. நீங்களாம் எதுக்குங்க லைக் எப்படி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்க. அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமாக போய் பாருங்க. லைக் ஸ்பாய்லராக இருக்க விரும்பல.
சொல்லியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு தேவையோ அது வந்து அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து அரசியல் பேசியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப எது தேவையோ அது மட்டும் சொல்லியிருக்காரு. அது கரெக்டான ஃபார்மேட்ல டெலிவர் பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்து ரொம்ப ஓவர் டூவோ இல்லை வந்து ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டான ஃபார்மேட்ல வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.